இப்ப நீங்க அனுமதி இல்லாம திடுன்னு அடுத்து எதிர்த்தாப்புல இருக்கிற தெருவுக்கு போனீங்கன்னா அங்க முக்கில் நிக்கிற போலீஸ் என்ன செய்வாங்க? அப்படியே ஓட விட்டு பெட்ரோல் வண்டியில ஏற்றி மண்டபத்தில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அனுமதி இல்லாம போனா அதான் நடக்கும். இப்படி ஒரு தெருவுக்குள்ள, சின்ன குறுகலான தெருவுக்குள்ள ஒரு கூட்டம் திடீர்னு திடுன்னு ஓடுறான். எதுக்குடா ஓடுறான்னா, முக்கில் போலீஸ் வந்து எதுக்குப்பா வந்தீங்கன்னு கேட்டிருக்கு. போராட வந்திருக்கோம். அப்படியா, இங்க ஏன்பா போராடுற, நான் உனக்கு இடம் ஒதுக்கி தர்றேன். ஐயோ இடம் ஒதுக்கி தர்றியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறான். பனையூர் பண்ணையார் கட்சியை சேர்ந்தவர்கள். பொதுச் செயலாளர், நீ யாரு? பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் வந்து வக்ஃபு சட்டத்தில் எந்த சட்டம் உங்களுக்கு எதிராக இருக்கு? அதுல நிறைய விஷயம் எதிராக இருக்கு. ஏண்டா 97,000 அன்னைக்கு துன்பத்தை, இன்னைக்கு வந்து என்ன சட்டத்துக்கு எதிராக போராடுறோம்னே தெரியல. ஒன்றும் இல்லை, நீங்க அடுத்து வந்தாங்கன்னா அந்த நீங்க எதிர்க்கிற சட்டத்துக்கு பேர் என்னன்னு கேளுங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அபிஷியலா ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை அவங்க சொல்றாங்களான்னு மட்டும் பாருங்க, தெரியாது. சின்ன பசங்க விஜய் வர்றாருன்னு ஏமாத்தி கூட்டு போயிருக்கானுங்க. வெள்ளம் வந்தப்பயே ஊருக்குள்ள வந்தா கூட்டம் கூடிருன்னு வரமாட்டான்னு சொன்னவன் போராட்டம் பண்றதுக்கு வர போறானா? அதை நம்பி 20 பேர் 25 பேர் வாங்கி இன்னைக்கு கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். அதுல எவனோ ஒருத்தன் கூட்டத்துல தெரியாம கல்ல விட்டான்னு வைங்க, கேஸ். என்ன கேஸ்? பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல். நீங்க என்ன வழக்கு வாங்கினாலும் நீதிமன்றம் முடிச்சிடும். இந்த சிவில் கேஸும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த வழக்கும் என்னைக்கும் முடியாது. மேடல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாய்தாவா போய்கினே இருக்கணும். அவர்கள் கைகளில் என்னென்ன ஆயுதங்கள் இருந்தது என்றால், வாள்களும் கத்திகளும் இருந்தன, குழாய்கள் இருந்தன, சோடா பாட்டில்கள் இருந்தன, கூர்மையான பெயர் சொல்ல முடியாத ஆயுதங்கள் இருந்தன, பெட்ரோல் இருந்தது, மண்ணெண்ணெய் இருந்தது, கேஸ் சிலிண்டர்கள் இருந்தது. இவ்வளவையும் வைத்துக் கொண்டு அவர்கள் வரும் பொழுது, அவர்களை கொல்லுங்கள், முஸ்லிம்களை விட்டு வைக்காதீர்கள் என்று கத்திக்கொண்டே 500க்கும் மேற்பட்டவர்கள் கூர்மையான ஆயுதங்களோடு ஓடி வந்தார்கள் என்று அந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்து தப்பித்த ஒரு 8 வயது சிறுவன் சொல்றான். இந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமராக உட்கார்ந்திருக்கிறார், நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. இந்த பாபா பஜ்ரங்கி செய்த சம்பவத்தை நேரில் பார்த்த 8 வயது சிறுவன் ஒருவன் சாட்சி சொன்னான்னு முதல்ல வாட்சம் இல்லையா? அந்த 8 வயது சிறுவன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து போய் ஒரு பெரிய ஆளாக மாறிவிட்டு பிறகு வந்து அந்த பாபா பஜ்ரங்கியை நாயை சுடுவது போல சுட்டால் அதை நாம் என்ன செய்வோம்? இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு யாருனாலும் போடலாம். ஏன்னு தெரியுமா? நாம மதசார்பற்ற நாட்டில் வாழுகிறோம். ஏண்டா கோயில்ல வெள்ளை அடிக்கிறப்ப உனக்கு மதசார்பின்மை பொருந்தாது, அறநிலையத்துறை நடத்துற பள்ளிக்கூடத்துல ஒரு முஸ்லீம் டீச்சரை போட்டா உன்னுடைய மதசார்பின்மை பொறுத்துக்கிடாது. ஆனா ஒரு மசூதியில போய் இந்துவுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு மட்டும் உனக்கு மதசார்பின்மை தேவைப்படுதா? தஞ்சை பெருவுடையார் கோயில்ல மொத்த லேண்ட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 60,000 ஏக்கர். அதுல எவ்வளவு தெரியுமா மிச்சம் இருக்கு? 20,000. மீதி 40,000 சுவாஹா நிவேதனம் பண்ணிட்டோம். யாருக்கு? எங்களுக்கு. இனிமேல் இந்த ஆட்டின் குரல் கேட்காது. ஏனென்றால் இவ்வளவு காலம் இப்படி இருந்த கத்தி கீழே இறங்கி விட்டது. மஞ்சள் நீருக்கு மண்டை ஆடி விட்டது. இனி ஆட்டுக்கு மைக்கின் முன்னால் வேலை இருக்குமான்றது தெரியாது. கசாப்பு நடந்து விட்டது. கொத்துக்கறி வெயில் கிடைக்கும். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக காங்கிரசுக்கு எதிராக அன்றே பேசினார் மூக்கையா தேவர்னு. 9 இடங்களை திமுக ஒதுக்கி அதில் 7 இடங்களில் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டப்பேரவைக்குள் கூட்டி சென்றது திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழறிஞர் கலைஞரும். 74 கச்சத்தீவுக்கு எதிராக பேசினார்னு சொன்னியேப்பா, அவர் பேசினதே திமுக கூட்டணியில இருந்துதான்ப்பா. மனிதர் என்றால் பகுத்தறிவு கொஞ்சம் தேடி படிக்கும். அந்த ஜீவராசிகளுக்கு அவ்வளவுதான் இருக்கும். ஆட்டுக்கு வேலை என்ன? அகத்திக்கீரை சாப்பிடுறது. அகத்திக்கீரை போட புல்லுருவியை தின்னு வாயெல்லாம் விஷமா கக்குது. அகத்திக்கீரை வாங்கி போடுங்க. இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டீங்கல்ல. போன வாரம் மோடிஜி கோல்வால்கர்னு ஒருத்தருக்கு போய் மாலையை போட்டு உங்கள் நோக்கத்தை நான் நாடு முழுக்க கொண்டு சேர்க்க போகிறேன்னாரு. அந்த கோல்வால்கர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்தியாவில் இஸ்லாமியர்கள் உயிரோடு மட்டும் இருக்கலாம், உரிமைகளோடு இருக்கக்கூடாது என்று சொன்னவர். அவரிடம் சத்தியம் செய்துவிட்டு 4வது நாள் வக்ஃபு வாரிய மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த மோடி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் தூரத்தில் இல்லை. சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது. கடைசியா எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்த்தீங்களா? எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, மோகன்லால் படம். தமிழ்லையும் கூட வந்திருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. ஆனா அதுக்குள்ள அந்த படத்தை படமா வச்சிருக்கிறானுங்களா அல்லது பாடம் பண்ண படமா மாத்துறானுங்களா அப்படின்னு தெரியல. எதுக்குடா சம்பந்தம் இல்லாம மோகன்லால் படத்தை பத்தி திமுக கூட்டத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் சொல்றேன்னா, மோகன்லால் என்பவர் தமிழ்நாட்டில் எப்படி ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய நடிகரோ அது போல கேரளாவில் மிகப்பெரிய நடிகர் மோகன்லால். அந்த மோகன்லால் நடித்து பிருத்திவிராஜ் இயக்கிய
ஒரு திரைப்படத்தின் பெயர் லூசிஃபர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய பாகம் 1 ஏற்கனவே வந்துருச்சு, இது பாகம் 2, லூசிஃபர் 2. அந்த படத்துக்கு பேர் எம்புரான் அப்படின்னு. இந்த எம்புரான் திரைப்படத்தில் அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்னு ஒரு சிட் ஃபண்ட் இருக்கு. அந்த கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்னுடைய முதலாளி தான் அந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தயாரிப்பாளர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் விடிய விடிய ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாம லூசிஃபர் படத்தை பத்தி பேசுறான், எம்புரான் படத்தை பத்தி பேசுறான், அந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் வீட்டை பத்தி பேசுறான். அவர் வீட்டில் ரெய்டு நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன நடந்தது அப்படின்னா, போன வாரம் அந்த எம்புரான் படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் எதை பற்றிய படம் என்றால், அது ஒரு அரசியல் திரைப்படம். அந்த அரசியல் திரைப்படத்தில் என்ன பேசி இருந்தார்கள் என்பதை அந்த படத்துல ஓப்பனிங் காட்சியிலிருந்து தவறாம நாம பார்க்க வேண்டிய ஒரு படம். பெரியார் அணை பற்றி கூட வருகிறது, அது பிறகு பேசுவோம். முதல்ல நமக்கு தேவையான விஷயத்தை பேசிவிடுவோம். இந்த எம்புரான் திரைப்படத்தினுடைய ஓப்பனிங் காட்சியிலே என்ன நடக்குதுன்னா, ஒரு ரயில், அந்த ரயில்ல சில சாமியார்கள், திடீரென்று அந்த ரயிலில் விபத்து. அந்த விபத்து ஏற்பட்டு அந்த ரயிலில் இருக்கக்கூடிய 2 பெட்டிகள் முழுவதுமாக எரிந்து விடுகின்றன. இது ஒரு கோரமான விபத்து இல்லையா? கோரமான விபத்து. பொதுவாக ஒரு விபத்து நடந்தா என்ன நடக்கணும்? முதலுதவி செய்யணும். விடுதலை திரைப்படம் பார்த்தோம். அந்த திரைப்படத்தில் ஓப்பனிங் காட்சியே என்ன வரும்? ஒரு ரயில் தடம் புரண்டு கிடக்கும். அந்த தடம் புரண்டு கிடக்கின்ற ரயிலில் பல பேர் கைகால்களை இழந்து கிடப்பாங்க. மக்கள் போய் அந்த உள்ளுக்குள்ள கிடந்த அந்த பிணங்களை அகற்றுவது, உயிரோடு இருப்பவர்களை காப்பாற்றுவது, குழந்தைகளை மீட்பதுன்னு மீட்பு பணிகள் செய்வாங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்கும், டக்கு டக்குன்னு கூட்டிட்டு வந்து வண்டியில ஏற்றி காப்பாற்றுவாங்க. இதுதானே ஒரு விபத்தில் நடக்க வேண்டியது. ஒரு விபத்து நடந்தது என்பதற்காக அந்த விபத்துக்கு பதிலாக போராட்டத்தை நடத்துவார்களா? ஒரு விபத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவார்களா? சரி, போராட்டம்னா எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், அந்த விபத்து நடந்ததாக செய்தி பரவியவுடன் பஜ்ரங் தள் அப்படின்னு ஒரு அமைப்பு, அந்த பஜ்ரங் தள் என்ற அமைப்பு யாரோடதுன்னா விஸ்வ இந்து பரிஷத் என்கின்ற அமைப்போட துணை அமைப்பு. இந்த விஸ்வ இந்து பரிஷத் யாருன்னா பாஜகவுடைய தாய்க்கழகமாகிய RSS கிளை அமைப்பு. இந்த RSS அமைப்பை சேர்ந்த பாபா பஜ்ரங்கின்னு ஒரு ஆளு. இந்த பாபா பஜ்ரங்கி என்ற ஆள் என்ன செய்கிறார் என்றால், ஆயிரக்கணக்கான நபர்களை திரட்டி கொண்டு அகமதாபாத் நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் எல்லாம் புகுந்து வீடுகளை சூறையாட தொடங்குகிறார்கள். பொதுவா வீடுகளை சூறையாட தொடங்குகிறார்கள் அப்படின்னா, ஒன்னு கொள்ளையடிக்கிறது நோக்கமா இருக்கணும், இல்லைன்னா ஒரு படுகொலை செய்வது நோக்கமா இருக்கணும் இல்லையா? ஆனால் அங்கு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பாபா பஜ்ரங்கி என்கின்ற நபர் நரோடா பாட்டியா அப்படின்ற ஒரு இடத்திற்குள்ள ஆயிரக்கணக்கான மிருகங்களோடு நுழைகிறார். அவர்கள் நுழைகிற காட்சி எப்படி இருந்தது என்பதை நேரில் பார்த்த ஒரு 8 வயது சிறுவன் இப்படி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? At 10:30 AM the stone throwing started. 8:30 மணிக்கு கற்களை வீச தொடங்கினார்கள். First there were 200 people and then 500 from all over. முதலில் 200 பேர் வந்தார்கள், பிறகு ஆள் பத்தவில்லை என்று 500 பேர் வந்தார்கள். Then more people came. We threw stones in self defense. கல்லை எறிந்தார்கள் என்பதற்காக நாங்களும் திரும்பவும் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கீழே கிடந்த கற்களை எடுத்து திருப்ப தாக்கினோம். They had swords, pipes, soda lemon bottles, sharp weapons, petrol, kerosene and gas cylinders. அவர்கள் கைகளில் என்னென்ன ஆயுதங்கள் இருந்தது என்றால், வாள்களும் கத்திகளும் இருந்தன, குழாய்கள் இருந்தன, சோடா பாட்டில்கள் இருந்தன, கூர்மையான பெயர் சொல்ல முடியாத ஆயுதங்கள் இருந்தன, பெட்ரோல் இருந்தது, மண்ணெண்ணெய் இருந்தது, கேஸ் சிலிண்டர்கள் இருந்தது. இவ்வளவையும் வைத்துக் கொண்டு அவர்கள் வரும் பொழுது they began shouting, மரோ கட்டோ மியான்கா மரோ, அவர்களை கொல்லுங்கள், முஸ்லிம்களை விட்டு வைக்காதீர்கள் என்று கத்திக்கொண்டே 500க்கும் மேற்பட்டவர்கள் கூர்மையான ஆயுதங்களோடு ஓடி வந்தார்கள் என்று அந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்து தப்பித்த ஒரு 8 வயது சிறுவன் சொல்றான். இந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமராக உட்கார்ந்திருக்கிறார்.
நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. அவருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நரோடா பாட்டியான்ற ஒரே ஒரு நகரத்தில் மட்டும் 27க்கும் மேற்பட்ட நகரங்களில் இந்த படுகொலைகள் நடந்திருக்கின்றன. நரோடா பாட்டியாவில் மட்டும் 125 பேர் கொல்லப்பட்டார்கள். 10 பேரின் பிணங்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 95 சடலங்களை தான் கண்டுபிடிக்க முடிந்தது. பொதுவா ஒரு படுகொலை நடக்கிறது, ஒரு கொலை நடக்கிறது அப்படின்னா அதுல யார் அதிகமா உள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்க? ஆண்கள் தான், இல்லையா? ஆண்கள் தானே அதிகமா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒரு படுகொலை நடக்குதுன்னா இல்லை. 36 பெண்கள், 35 குழந்தைகள், 26 ஆண்கள், 36 பெண்களினுடைய உடல்களும் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு அவர்களுடைய பிறப்புறுப்புகள் சிதைக்கப்பட்டு அவருடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டு, இது மனித உடல்தானா என்று கண்டறிய முடியாத அளவுக்கு உடல்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. யாரால? பாபா பஜ்ரங்கின்ற நபரால. இந்த பாபா பஜ்ரங்கி செய்த சம்பவத்தை நேரில் பார்த்த 8 வயது சிறுவன் ஒருவன் சாட்சி சொன்னான்னு முதல்ல வாசிச்சேன் இல்லையா? அந்த 8 வயது சிறுவன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து போய் ஒரு பெரிய ஆளாக மாறிவிட்டு பிறகு வந்து அந்த பாபா பஜ்ரங்கியை நாயை சுடுவது போல சுட்டால் அதை நாம் என்ன செய்வோம்? அதுதான் அந்த படத்தோட கதை. அங்கிருந்து அந்த சாட்சி சொன்ன 8 வயது சிறுவன் வாசே இல்லையா, இதை வெளியிட்டது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்கின்ற அமைப்பு. அந்த அமைப்பு சொன்ன அறிக்கையில் அந்த 8 வயது சிறுவனுடைய சாட்சியம் பதிவாகி இருக்கிறது. அந்த தயாரிப்பாளரும் அந்த இயக்குனரும் யோசிக்கிறாங்க, இந்த 8 வயது பையன் தப்பிச்சு போறான், தப்பிச்சு போய் அவன் ஒரு பெரிய மாஃபியா ஆயிடுறான். மாஃபியா ஆனதுக்கு பிறகு திரும்ப ஊருக்கு வர்றான். அந்த பாபா பஜ்ரங்கி என்னவா இருக்கிறான் தெரியுமா? அப்போ ஒரு பெரிய அமைச்சரை போல இருக்கிறான் படத்துல. நீங்க ரியல் லைஃப்ல வேற யாரையாவது இமேஜின் பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. அந்த பாபா பஜ்ரங்கியை நாயை சுடுவது போல அடித்து கொலை செய்வதுதான் படம். இந்த காட்சி முதல்ல 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம், இது ரெண்டுல தான் இந்த காட்சியே வருது. நான் சொன்ன இவ்வளவு பெரிய இதுவும் முதல் 10 நிமிஷமும் கடைசி 10 நிமிஷமும், நடுவுல கதை எங்கெங்கயோ போகுது. இந்த படத்தை சென்சார் பண்ணி படத்தை வெளியிட்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல நாட்டுக்கு எதிரான காட்சிகள் இருக்கின்றது என்று அதுல 40 இடத்துல கட் பண்ணணுமா. கட் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறதுக்குள்ள கோகுலம் சிட்பண்ட்ஸ்ல யார் ரெய்டு நடத்துறா? படத்தோட தயாரிப்பாளர் வீட்டுல ஈடி ரெய்டு நடத்துது. இவன் யோக்கியமான அமைப்பு, இவன் கொடுக்கிற அறிக்கையை நாம நம்பணும். ஒரு குஜராத்தில் நடந்த, மோடி ஆட்சியில் நடந்த பச்சை படுகொலையை நேரடியாக காட்சிப்படுத்தியதற்காக ஒரு திரைப்படத்தை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சக மனிதனா நமக்கு கோபம் வருது. இந்த பாபா பஜ்ரங்கின்றவன் என்ன செஞ்சான்றத. இதே பாபா பஜ்ரங்கி மாதிரி பல பாபா பஜ்ரங்கிகள் குஜராத் வீதிகளில் அன்றைக்கு கலவரத்தில் ஈடுபட்டார்கள். அதுல ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு பெண், கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணின் கருவை சிதைத்து கண் முன்னாலேயே அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து அந்த பெண்ணை குத்துயிரும் குலையுமாக கிடத்தி விட்டு போகிறார்கள். அந்த பெண் உயிர் பிழைத்து வந்து வழக்கு தொடுத்து 10 ஆண்டுகள் வழக்கு நடத்தி அந்த வழக்கில் அந்த குற்றவாளிகளை எல்லாம் சிறையில் அடைக்கும் அளவிற்கு அங்கிருந்த மற்ற கட்சி தோழர்கள் அவருக்கு உதவி செய்து வழக்கு நடத்தி சிறையில் அடைச்சாச்சு, ஆயுள் சிறை. ஆனா நன்னடத்தை காரணமாக அவளுக்கெல்லாம் விடுப்பு கொடுத்து விட்டார்கள். 11 பேரையும் குஜராத் அரசு ரிலீஸ் பண்ணிருச்சு. எப்ப? மோடி 2வது முறை பிரதமர் ஆகும் பொழுது. அப்ப மோடி முதல் முறை பிரதமர் ஆகும் போது ஏதாவது செஞ்சிருப்பார் இல்லையா? என்ன செஞ்சாருன்னா, ஒரு பக்கம் என்ன நடக்குது, பில்கிஸ் பானு என்று வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக அநீதி இழைத்த 11 பேரை சிறையிலிருந்து ரிலீஸ் பண்றான். பில்கிஸ் பானு உயிரோடு பிணமாக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த பாபா பஜ்ரங்கின்னு சொன்னேன் இல்லையா, படத்தில் நாய் சுடுவது போல சுட்டு விட்டார்கள். நிஜத்தில் 2017ஆம் ஆண்டு அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். அந்த 11 பேர் வெளியே போயிட்டான், இவனும் வெளியே போயிட்டான். அந்த 11 பேரை திரும்ப சிறையில் அடைக்கணும்னு நாடு முழுக்க போராட்டத்தை உருவாக்கி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி கேட்கிறாரு, அந்த 11 பேர் எங்க இருக்கிறான்? குஜராத் அரசாங்கம் சொல்லுகிறது, ஐயா எங்களுக்கு தெரியலங்கய்யா அவங்க எங்க இருக்காங்கன்னு. உடனே கோர்ட் ஆணையிடுகிறது, அந்த 11 பேரையும் திரும்ப பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போடுங்கன்னு.
4 பேர் தான் கிடைச்சாங்க, மீதி 6-7 பேர் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னா எப்படி நீங்க தொடர்பு கொள்ள போறீங்கன்னு கோர்ட்டு கேட்கும். உடனே சொல்றாங்க, நாங்க வீட்டுக்கு போஸ்ட் அனுப்பி இருக்கிறோம், வீட்டுல ஆள் இருக்கிறாங்களா தெரியல. கண்ணுக்கு முன்னால பச்சிலம் குழந்தைகளை படுகொலை செய்தவர்கள் 35 பெண்கள், 36 பெண்கள், 35 பெண்களை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கொலை செய்த கயவர்களை காப்பாற்றிய அரசாங்கம் தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது. இவன் இன்னைக்கு என்ன சொல்றான்? இஸ்லாமியர்களை நான் பாதுகாக்க போகிறேன், இஸ்லாமிய பெண்களை நான் பாதுகாக்க போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, 36 பெண்கள், 35 குழந்தைகள், 26 ஆண்கள் என்று நரவடியா பாட்டியாவில் கொலை செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேரும் முஸ்லிம்கள். ஒரு இந்து தவறுதலாக கூட ஒரு கீறல் விழவில்லை, அத்தனை பேரும் முஸ்லிம்கள். அவன் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன சொல்றான்? இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக வக்ஃப் மசோதாவை நாங்கள் கொண்டு வருகிறோம். நேற்று இரவுன்னு சொல்றதா இன்னைக்கு காலையிலன்னு சொல்றதான்னு தெரியல, நள்ளிரவு 3 மணி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த வக்ஃப் மசோதா நிறைவேறியது. 3 மணி வரைக்கும் என்ன பேசினா? இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமியர்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும். சட்டம் நிறைவேறின அடுத்த நொடி அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஜெய் ஸ்ரீராம். கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்ன? இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். வக்ஃப்னா ஒன்றும் கிடையாதுங்க. அது என்னன்னா, இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கோயிலில் நேர்ந்துக்கிட்டோம்னா என்ன நேர்ந்துக்கிடுவோம்? ஆடு கொடுக்குறேன், கோழி கொடுக்குறேன் இல்லையா? இதுவே அசைவம் சாப்பிடாத சாமியை கும்பிடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அன்னதானம் போடுறேன். இல்லை, எனக்கு இருக்கிற நிலத்தை, எனக்கு வாரிசு கிடையாது, நான் என்னோட நிலத்தை பூரா கோயில் பேரில் எழுதி வைக்கிறேன் பண்ணுவோம் இல்லையா? இப்படி நிலத்தை கொடுத்துட்டு போறாங்க இல்லையா? இதே மாதிரி முஸ்லிம்ஸ்லையும் கொடுத்துட்டு போவாங்கல்ல, இந்த மதத்தின் நன்மைக்காக பயன்படுத்திக்கிங்க, பொதுமக்களுக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு பேர் தான் வக்ஃபு. அந்த வக்ஃபு பலகாலமா இந்தியாவில் இருக்கு. நேற்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் என்ன தெரியுமா கேட்டாரு? இந்தியா முழுக்க 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக, ஆனாலும் இஸ்லாமியர்கள் ஏழையாக இருக்கிறார்கள். ஆடு நனையுதுன்னு ஓனாயி சும்மா அழுகல, விம்மி விம்மி அழுகுது. அந்த நாய் இல்ல, அந்த ஓனாய் என்ன அழுகுதுன்றத அடுத்து வர்றேன். அந்த ஓனாய் அழுதுச்சே, இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் இஸ்லாமியர்கள் ஏழையாக இருக்கிறார்களேன்னு அழுகுது. தென் மாநிலங்கள்ல மட்டும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 4 மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்கள் எத்தனை தெரியுமா? நிலம் மட்டும் 12 லட்சம் ஏக்கர். 4 மாநிலத்தில் மட்டும். இந்துக்களில் ஏழைகள் இல்லையா? இந்துக்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? உடனே என்ன சொல்லுவான்? அறநிலையத்துறையினால நன்மை சேர மாட்டேங்குது, அறநிலையத்துறை வெளியே போயிட்டா இந்த நிலத்துல எல்லாம் இந்துக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு உருட்டுவான். அறநிலையத்துறை எப்போ வந்துச்சு? 1924. அதுக்கு முன்னாடி அது இந்துக்களுக்கு பயன்பட்டதான்னா அந்த தெருவுக்குள்ளதான் இந்துன்னு சொல்லிக்கிறவன் நுழையவே முடியாதே. அப்ப நமக்கு பேர் இந்து கிடையாது, நாம் எல்லாம் சூத்திரர்கள், நாம் எல்லாம் பஞ்சமனர்கள், நாம் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள். பெரியார் நடத்திய போராட்டத்திற்கு பிறகுதான் நமக்கு எல்லாம் விடிவு கிடைத்து அந்த நிலங்களுக்குள்ள நடக்கும் உரிமையே நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு அதுல நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு கோயிலுக்கோ ஒரு மசூதிக்கோ சொத்து இருக்கிறது என்பதற்காகவே அவர்கள் பலனடைந்து விட முடியுமான்னா, எப்ப பலனடைய முடியும்னா, நீங்க முஸ்லீம் ஸ்கூல்ஸ் பார்த்திருப்பீங்க. சென்னையில் இருக்கான்னு தெரியல, நான் திருமங்கலத்தில் படித்தேன். அங்க அல்லமீன் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் இல்லையா? முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்குது, முஸ்லீம் காலேஜஸ் இருக்குது. அங்க வெறும் முஸ்லீம் மட்டும்தான் படிக்கிறாங்களா? வெறும் முஸ்லீமுக்காக ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா ஒரு ஊர்ல? 6ஆம் கிளாஸ் படிக்க 180 பேர், 7ஆம் கிளாஸ் படிக்க 180 பேர், 8ஆம் கிளாஸ் படிக்க 180 பேர்னு இத்தனைக்கு 180 பேரை வச்சு ஒரு ஊர்ல ஸ்கூல் நடத்திட முடியுமா? அவ்வளவு மக்கள் தொகை இருக்கா? முதல்ல யார் அங்க படிக்கிறா? இந்துக்கள் தான் அங்கும் பெரும்பான்மையாக படிக்கிறார்கள். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலையே. அவன் இந்துவாவே உள்ள போயிட்டு இந்துவாவே வெளியே வர்றான், இன்னொருத்த முஸ்லீமாவே உள்ள போயிட்டு முஸ்லீமாவே வெளியே வர்றான், இன்னொருத்த கிறிஸ்டினாவே உள்ள போயிட்டு கிறிஸ்டினாவே வெளியே வர்றான். யாருக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. எங்க பிரச்சனை வருதுன்னா, வாசல்ல நீ நிற்கும் பொழுதுதான். இப்ப அவன் என்ன தெரியுமா சட்டம் கொண்டு வந்திருக்கிறான்? இந்த வக்ஃபுக்கு ஒருத்தர் சொத்து கொடுக்கணும்னா யாருனாலும் கொடுக்கலாம்.
இப்போ நம்முடைய ஏஆர் ரகுமான் இருக்கிறார். ஏஆர் ரகுமான் பிறப்பால் அவர் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அவருடைய நம்பிக்கையின்படி அவர் இஸ்லாமியத்தை தழுவி விட்டார். இஸ்லாத்தை ஏன் தழுவுகிறார்? அவருக்கு மனநிறைவை தருகிறது, தழுவுறாரு, அவ்வளவுதான். இப்போ நம்மெல்லாம் இந்துன்னு சொல்லிக்கிறோம். தினமும் கோயிலில் போய் உட்காந்து முட்டி போட்டு மண்டுன்னு மண்டையை முட்டிக்கிட்டு இருக்குமா? தினமும் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு முதல்ல காசு செலவு பண்ண தயாராக இருக்குமா? தினமும் கோயிலுக்கு தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்களாக்கா? நம்ம நாடகம் பார்க்குற நேரம் போய் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதாவது வீட்டில் ஃப்ரீயாக இருந்தோம்னா அங்கிட்டு கோயில் பக்கம் எட்டி பார்த்துட்டு வருவோம். ஒரு நல்ல நாளாக இருந்துச்சுன்னா 11 மணிக்கு முன்னாடி, நாடகத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா? அப்போ நமக்கு எது முக்கியம்? முதல்ல நம்ம என்டர்டெயின்மெண்ட் தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் கோயில், அது கூடுதல் என்டர்டெயின்மெண்ட். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது. இப்போ அப்படி போகிற நம்பிக்கையுள்ள பல பேர் இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி அவங்க முஸ்லீமாக மாறினாலோ மாறாட்டியோ ஒன்றும் இல்லை. நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் போன வாரம் அவர் முன்னாடி ஒரு பஞ்சாயத்து, என்ன பஞ்சாயத்து? ஒரு கோயிலில் அறங்காவலர் போடுறாங்க. அந்த அறங்காவலருக்கு பேர் நர்கீஸ் கான். நர்கீஸ் கான்னா யாருங்க? கிடையாது, அவர் இந்து. அவர் பிரசவத்தில் வயிற்றுல துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அம்மாவும் மகனும் சேர்ந்து செத்து போயிருவாங்கன்னு டாக்டர் முடிவு பண்ணி என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த போது நர்கீஸ் கான் அப்படின்ற ஒரு டாக்டர் உள்ள வந்து அம்மாவையும் பிள்ளையும் உயிரோட காப்பாற்றி கொடுத்ததுனால தன்னோட பிள்ளைக்கு, இந்துவாக பிறந்தாலும் தன்னோட பிள்ளைக்கு நர்கீஸ் கான் பேர் வச்ச ஊர் இந்த ஊரு. அந்த நர்கீஸ் கானுக்கு அறநிலையத்துறையில் ஒரு கோயில்ல அறங்காவலர் பதவி கொடுக்குறாங்க. இந்த எத்திராஜா சொல்றாரு. நாகரிகம் இல்லையா? இல்ல சொல்லுதுன்னு சொல்லிக்கலாமா? அது என்ன கருத்து? அந்த ஜீவராசி என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு முஸ்லீமுக்கு பதவி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அட சரி, வேண்டாம். அந்த வண்டியில ஏற மாட்டேன்னு சொல்லும் போதே அது எது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உடனே என்ன நடக்குது? நம்ம பதில் சொல்றோம் இல்லையா? என்ன பதில் சொல்றோம்? அவர் முஸ்லீம் கிடையாது, இந்து தான்னு சொல்றோம். ஏன்? சட்டப்படி அங்க முஸ்லீமை போட முடியாது. கோயிலுக்கு முஸ்லீமை பொறுப்பில் போட கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இவன் கொண்டு வர்ற சட்டம் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு யாருனாலும் போடலாம். ஏன்னு தெரியுமா? நாம மதசார்பற்ற நாட்டில் வாழுகிறோம். ஏண்டா, கோயிலில் வெள்ளை அடிக்கிறப்ப உனக்கு மதசார்பின்மை பொருந்தாது. அறநிலையத்துறை நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஒரு முஸ்லீம் டீச்சரை போட்டால் உன்னுடைய மதசார்பின்மை பொறுத்துக்கிடாது. ஆனால் ஒரு மசூதியில போய் இந்துவுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு மட்டும் உனக்கு மதசார்பின்மை தேவைப்படுதா? இதைதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த சொத்து கொடுக்கறதுக்கு என்ன சொல்றான்னா, 5 வருஷம் முஸ்லிமா இருந்தாதான் சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். கேட்கறதுக்கு சாதாரணமா தெரியுது. 5 வருஷம் அவர் முஸ்லிமா இல்லையான்றத அதை எப்படி சொல்றான்னா, ஷோயிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங். எப்படி? ஷோயிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங். அவர் பார்க்க முஸ்லீம் மாதிரியே இருக்கணும். நம்ம ஊர்லேயும் தான் பாய் இருக்கிறாரு. இந்த அனீஸ் எலக்ட்ரானிக்ஸா, அவர் எந்நேரமும் தொப்பி போட்டுக்கிட்டா இருக்கிறாரு? இல்லை நெத்தியில் கருப்பா வட்டமாக இருந்துகிட்டே இருக்குது அவருக்கு? இல்லை எந்நேரம் ஜிப்பாலே இருக்கிறாரா? மனுஷன் என்ன ட்ரெஸ் போடுவானோ அதை போட்டிருக்கிறாரு இல்லையா? இப்போ சிலது அதுவே கத்தி சொல்லிடுது, நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன் ஏன்னா நான் இதுன்னு சொல்லிடுது. அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப நாங்க மனுஷனா இருக்கிறோம், நாங்க நல்ல உடை போடுறோம், நல்ல மனுஷரா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இவன் என்ன சொல்றான்? முஸ்லிமாக ஷோயிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங், பார்ப்பதற்கும் வாழுவதற்கும் முஸ்லிமை போலவே இருக்க வேண்டும். யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறது? லோக்கல்ல இருக்கிற விஏஓட்ட, தாசில்தார்கிட்ட, கலெக்டர்கிட்ட. ஒருத்தர் முஸ்லிமா இல்லையான்றதை அவன் எப்படிங்க கண்டுபிடிப்பான்? ஒரு நிமிஷம் நீங்க அந்த முஸ்லிமா இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க முஸ்லிமா இல்லையான்றதை அவன் எப்படி தீர்மானம் பண்ணுவாங்க? அப்ப அந்த வக்ஃபுக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு எவனாவது முன் வருவானா? முஸ்லிமா வாழ்றதுக்கு எவனாவது முன் வருவானா? ஒரு இருளர் பழங்குடியை சேர்ந்தவர் விஏஓலை சாதி வெறி பிடிச்சவர் இருக்கதா செய்யறான். அப்படி ஒரு சாதி வெறி என்ன சொல்றான்? பாம்பு பிடிச்சு காட்டுன்றான், எலி பிடிச்சு காட்டுன்றான், கம்பியில நடந்து காட்டுன்றான். ஒரு முஸ்லீம் வக்ஃபுக்கு சொத்து கொடுக்கணும்னா நீ உட்கார்ந்து அவனை என்ன ஆய்வு பண்ணுவ? நியூரம்பெர்க்னு ஒரு இடம் இருக்கு. நியூரம்பெர்க் எங்க இருக்குன்னா ஜெர்மனியில இருக்கு. அங்க ஒரு மீசக்காரர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஊரில் இனிமேல் யார் யார் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத அவர் தீர்மானம் பண்ணாரு. என்ன தீர்மானம் பண்ணான்னா, இந்த நாட்டில் யூதர்களை கண்டுபிடிப்பது எப்படி,
யூதர்களாக வாழுவது யார் யார், அவர்களுக்கு நாம் வேலை கொடுக்கலாமா கூடாதான்னு அவன் ஒரு சட்டம் போட்டான். அவனுக்கு பேர் என்னது? யாருங்க அது மோடின்றது? ஹிட்லர். அவருக்கு பேர் என்ன? இப்படிலாம் சொல்லாங்க. அப்புறம் வந்து கேமராவில் நான் பேசுறதா வரும், நீங்க பேசுறது வராது. சொல்லலன்றீங்களா? அப்புறம் எப்படி கேட்குது? அசரீரி ஒலிக்குது. காற்றுக்கு தெரிகிறது மோடி யார் என்று. அப்ப அந்த ஹிட்லருக்கு இணையான ஒரு நபராக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இவங்க முஸ்லீம். என்னென்ன சொன்னா எலெக்ஷன் அப்ப இப்ப இதுக்கு வந்து சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நான் சொல்றேன் கேட்டுங்க. சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இல்லையா? அந்த கமிட்டி என்ன சொல்லுது தெரியுமா? முஸ்லிம்களுக்கு என்னென்ன மாதிரியான உரிமை கொடுக்கணும்னு சொல்லுது. இவன் என்ன சொல்றான்? சச்சார் சொல்லி இருக்கிறாரு, இவ்வளவு சொத்துக்கள் இவங்களுக்கு இருக்கு, இதை பயன்படுத்தி அவங்க நன்மைக்கு பயன்படுத்தலாம்னு சச்சார் சொல்லி இருக்காருன்னு சொல்றான். அடுத்த வரி சச்சார் என்ன சொல்லி இருக்கிறாரு? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நீ வாயை திறந்து பேசுறியா? மகாராஷ்டிரால போன வருஷம் எலெக்ஷன் அப்போ வந்து என்ன சொன்னாரு? யாரு? நம்ம சந்தான பாரதி பாருங்க, அமித்ஷா என்ன சொன்னாரு? முஸ்லிம்கள் இந்துக்களின் இடஒதுக்கீட்டை பறிக்கிறார்கள். எப்படி பறிக்கிறாங்களா? எஸ்சி எஸ்டிக்களின் இடஒதுக்கீட்டை பறிக்கிறார்கள் அப்படின்னு நீ பேசுன. சச்சார் என்ன சொன்னாரு? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னாரு. 10% இடஒதுக்கீடு கட்டாயம் கொடுக்கணும்னாரு அன்னைக்கு. எப்ப? 2010க்கு முன்னாடி. அப்ப இன்னைக்கு 2% கூடி இருக்கணும்ல. 12% இடஒதுக்கீடு நீ கொடுத்தியா? அப்ப முஸ்லிம் சொத்து திருடணும் உனக்கு. அந்த அமைச்சர் ஓப்பனா சொல்றாரு, ஒரே ஆண்டில் இந்த சொத்துக்களின் வருமானத்தை எவ்வளவு பெருக்கி காட்டுகிறேன் பார் அப்படின்னு சொல்றாரு அந்த அமைச்சர். அறநிலையத்துறை அமைச்சர் நாளைக்கு வந்து இந்து கோயில்களின் சொத்துக்களை எப்படி நான் வருமானம் பெருக்கி காட்டுகிறேன் பார் அப்படின்னா அந்த வண்டியில ஏறாத ஜீவன் சும்மா இருக்குமா? அது எப்படி நீ லாப நோக்கத்துக்கு பயன்படுத்துறதை விடுங்க. ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கிறான் ஹைகோர்ட்ல. என்ன தெரியுமா? அறநிலையத்துறை ஸ்கூலும் காலேஜும் நடத்தக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கிறான். யார் படிக்க போறா? இந்து தானே படிக்க போறான். இந்து படிக்கிறதுக்கு அறநிலையத்துறை ஸ்கூல் கட்டக்கூடாதா? அப்புறம் எதுக்கு அவ்வளவு சொத்து அந்த கோயிலுக்கு? தஞ்சை பெருவுடையார் கோயில்ல மொத்த லேண்ட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 60,000 ஏக்கர். 60,000 ஏக்கர். இது நம்ம ஆசிரியருடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். அதுல எவ்வளவு தெரியுமா மிச்சம் இருக்கு? 20,000. மீதி 40,000 சுவாஹா. நிவேதனம் பண்ணிட்டோம். யாருக்கு? எங்களுக்கு. இப்படி பண்ணியிருக்கிறான். உண்மையிலே பண்ணியிருக்கிறாங்க. 60,000 ஏக்கர் 40,000 ஏக்கர் எங்கன்னு தெரியல. ஊர் ஊரா இருக்கு அறநிலையத்துறைக்கு. கோயிலுக்கு சொந்தமான இடம். அறநிலையத்துறை இன்னைக்கு அதை மேற்பார்வை பார்க்குது. நம்முடைய அமைச்சர் வந்ததற்கு பிறகுதான் காணாமல் போன நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு லேண்ட் யாருக்கு சொந்தம்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தம். ஆனா பவரப்பட்டாணி என்னன்னு பார்த்தா நயினார் பாலாஜின்னு எழுதியிருக்கு. யாரு? நயினார் நாயேந்திரன் பையனா தம்பியா? அவர் பேர்ல அந்த நிலத்தை வச்சு யாருக்கோ பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம் அதை கண்டுபிடிச்சிருக்குது. இப்படி அறநிலையத்துறையின் சொத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம், யார் யாராலோ சூறையாடப்பட்டதெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் வந்ததற்கு பிறகு, முதலமைச்சர் வந்ததற்கு பிறகு அந்த நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு அதன் மூலமாக கோயில்களினுடைய நலம் பாதுகாக்கப்படுகிறது. கோயில் நலம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது? கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு மனநிறைவு கொடுப்பதோடு வயிறார உணவையும் நிறைத்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். அன்னதானம் என்கின்ற பெயரால் கண்டவன்லாம் வந்து சாப்பிட்றான். அன்னதானம் போடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான். யாரா இருக்கும்? யாரு லொல்லுன்றது? செட்டிநாடு பக்கம் இருக்கு அந்த மிருகம். இப்படி கேஸ் இப்படி ஒன்னொன்னுக்கும் அறநிலையத்துறை அன்னதானம் போடக்கூடாது, அறநிலையத்துறை ஸ்கூல் நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை காலேஜ் நடத்தக்கூடாது. ஆனா வக்ஃபு சொத்துக்களை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு நல்லது செய்ய போறேன். நீ என்ன செய்வேன்னு எங்களுக்கு தெரியும் ராஜா. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தண்டவாளம் போடணும் இடத்த கொடுன்னு கேட்ட, நாங்க இடத்த கொடுத்தோம். என்ன சொல்லி வாங்கின? உங்களுக்காக தான் ரயில் விட போறோம்னு சொல்லி வாங்கின. எனக்காக ரயில் விட்ட. கடைசியில் என்ன சொன்ன? சம்பாத்தியம் இல்லைன்னு சொன்ன. சரி சம்பாத்தியம் இல்லைன்னா நிலத்தை பூரா திருப்பி கொடுக்க போறியா? உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அதான் நீ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்படி உங்கள்ட்ட இருந்து நிலத்தை வாங்குறது பொது நோக்கத்துக்குன்னு சொல்லி அதே இடத்துல தான் இன்னமும் ரயில் ஓடுது. ஆனா ஓட்டுறவர் மட்டும் மாறிடுறாரு. அந்த நிலத்தை அவன் பேர்ல மாத்தி விட்டுறான். அப்ப மக்கள் சொத்து
அதானி சொத்தாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதைத்தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு திரைப்படம் மட்டும் இல்ல, ஒரு டிவி நிகழ்ச்சி ஒரு பிரச்சனையா இருக்கு. நீயா நானா இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு ப்ரோக்ராம், அதை மிரட்டி நிப்பாட்டி வச்சிருக்கிற. 234 தொகுதியிலே நடந்துட்டு இருக்கே, இது என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் நிச்சயம் ஒரு இளம் பேச்சாளர் ஒருவரோடு சேர்த்து அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று துணை முதலமைச்சர் இளைஞர் செயலாளருடைய உத்தரவு. இந்த இளம் பேச்சாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? இன்னைக்கு சில நடிகர்கள் வர்றான், இந்த மாதிரி தாங்க ஒரு தெரு, இதை விட குறுகலான தெருங்க, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இதை விட குறுகலான ஒரு தெரு, அனுமதி இல்லாம திபுன்னு ஒரு கூட்டம் வருது. இப்ப நீங்க அனுமதி இல்லாம திடுன்னு அடுத்து எதிர்த்தாப்புல இருக்கிற தெருவுக்கு போனீங்கன்னா அங்க முக்கில் நிக்கிற போலீஸ் என்ன செய்வாங்க? அப்படியே ஓட விட்டு பெட்ரோல் வண்டியில ஏற்றி மண்டபத்தில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அனுமதி இல்லாம போனா அதான் நடக்கும். இப்படி ஒரு தெருவுக்குள்ள, சின்ன குறுகலான தெருவுக்குள்ள ஒரு கூட்டம் திடீர்னு திடுன்னு ஓடுறான். எதுக்குடா ஓடுறான்னா, முக்கில் போலீஸ் வந்து எதுக்குப்பா வந்தீங்கன்னு கேட்டிருக்கு, போராட வந்திருக்கோம். அப்படியா, இங்க ஏன்பா போராடுற, நான் உனக்கு இடம் ஒதுக்கி தர்றேன். ஐயோ இடம் ஒதுக்கி தர்றியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறான். பனையூர் பண்ணையார் கட்சியை சேர்ந்தவர்கள். அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இன்னைக்கு பேட்டி கொடுக்க வர்றாரு. எதுக்கு எதிரா போராட்டம்? வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம். சரி வா, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்து தான் அதை எதிர்க்கணும், வர்ற சந்தோஷம். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறாங்க, பாவமா இருக்கு. நானும் ஒரு பத்திரிகையாளர் தான், அப்படி உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவன் தான். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, இந்த வக்பு மசோதால எது உங்களுக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு. அப்ப என்ன சொல்லணும்? நாடாளுமன்றத்தில் 6வது சட்டம் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அவர் பாயிண்டா அடுக்கிறாரு. அவன் பண்ணது ஒன்னொன்னையும் சொல்லி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு ஒன்னொன்னா அடுக்கிறாரு. திருச்சி சிவா அவர் திருக்குறளை சொல்லியே வெளுத்து வாங்குறாரு. அந்த அம்மா திருக்குறளை அழு என்ன அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருக்குறளை சொன்ன உடனே அந்த அம்மா வந்து என்னாச்சுன்னு தெரியல, டிஷ்யூ பேப்பர் எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தொடச்சாங்கன்னு தெரியல. அவங்களும் மோடி ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. இப்படி நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர், நீ யாரு? பொதுச் செயலாளர். நமக்கெல்லாம் பொதுச் செயலாளர்னா ஒரே ஒரு பேர் தான் ஞாபகம் வரும், பேராசிரியர் தான். எந்த கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு வரும். இந்தியாவுக்கே பாடம் நடத்துவார். வேற ஏதாவது பேர் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இவங்களுக்கு கட்சியில் வச்சுக்கிறதுக்கு. பொதுச் செயலாளர் வந்து வக்பு சட்டத்தில் எந்த சட்டம் உங்களுக்கு எதிராக இருக்கு? அதுல நிறைய விஷயம் எதிராக இருக்கு. ஏண்டா 97,000 அன்னைக்கு துன்பத்தை, இன்னைக்கு வந்து என்ன சட்டத்துக்கு எதிராக போராடுறோம்னே தெரியல. ஒன்றும் இல்லை, நீங்க அடுத்து வந்தாங்கன்னா அந்த நீங்க எதிர்க்கிற சட்டத்துக்கு பேர் என்னன்னு கேளுங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அபிஷியலா ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை அவங்க சொல்றாங்களான்னு மட்டும் பாருங்க, தெரியாது. இப்படி ஒரு குரூப் போராட்டம்ன்ற பேர்ல ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், தமிழ்நாடு முழுக்க விண்ணப்ப படிவங்கள் கொடுத்து 17,000 இளைஞர்கள் விண்ணப்பித்து, அந்த 17,000 இளைஞர்களில் மாவட்ட அளவில் அவர்களை தேர்ந்தெடுத்து 2,000 பேராக சுருக்கி, அந்த 2,000 பேருக்கு மண்டல அளவில் பயிற்சி கொடுத்து, அந்த 2,000 பேரையும் சென்னைக்கு வரவழைத்து, அந்த 2,000 பேரில் 242 பேரை இளம் பேச்சாளர்களாக தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுவதும் நியமித்திருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக பொதுக்கூட்டம் எங்கு போனாலும் இந்த இளம் பேச்சாளர் ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார். 70 வருஷமா இருக்கிற ஆலமரம் போன்ற கட்சி இன்றைக்கும் இப்படி இளம் பேச்சாளர்களை தேடி தேடி வளர்த்து கொண்டிருக்கிறது. நீ கட்சியோட பொதுச் செயலாளர், எந்த சட்டத்துக்கு எதிராக போராடுற? ஏன் கேட்டா, இளைஞர்கள் எங்கள் பின்னால் இருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லா பக்கமும் இருக்கிறான். எதுக்கு இருக்கிறான், யார் என்ன செய்யறான்றதை பொறுத்து தான். யாரு இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வேலையை பார்க்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அந்த இளைஞர் சக்தி ஆரோக்கியமான இளைஞர் சக்தியா அல்லது தவறாக வழிநடத்தப்படுகிறதா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னா, இப்படி தெரிச்சு ஓடுறான் இல்லையா? இப்போ உங்களை போராட்டத்துக்குன்னு கூட்டு போறாங்க. நான் முன்னாடி இருக்கிறவங்களை கேட்கிறேன், போராட்டத்துக்குன்னு உங்களை கூட்டு போறாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க போராட்டத்துக்கு போகும்போதே உங்களுக்கு என்ன தெரியும்? வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆகும். அதுல நம்ம பகுதி செயலாளர் இருந்தோம்னா நைட்டு வரமாட்டான், 12 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவான். வர்ற எல்லாருக்கும் சொல்லியே தான் கூட்டு போவாங்க. மண்டபத்தில் போய் உட்கார வச்சிருவாங்கப்பா, யாரும் பதட்டப்படாதீங்க, பேர் கேட்பாங்க, எழுதிப்பாங்க, கேஸ் உங்க பேர்ல வராது, பொறுப்பா நடத்துறது நாங்க தான், எங்க பேர்ல தான் கேஸ் நடக்கும், இவ்வளவு சொல்லி தானே கூட்டு போகணும்.
சின்ன பசங்க விஜய் வர்றாருன்னு ஏமாத்தி கூட்டு போயிருக்கானுங்க. வெள்ளம் வந்தப்பயே ஊருக்குள்ள வந்தா கூட்டம் கூடிருன்னு வரமாட்டான்னு சொன்னவன் போராட்டம் பண்றதுக்கு வரப்போறானா? அதை நம்பி 20 பேர் 25 பேர் வாங்கி நீ கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். அதுல எவனோ ஒருத்தன் கூட்டத்தில் தெரியாம கல்ல விட்டான்னு வைங்க, கேஸ் என்ன கேஸ்? பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல். நீங்க என்ன வழக்கு வாங்கினாலும் நீதிமன்றம் முடிச்சிடும். இந்த சிவில் கேஸும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த வழக்கும் என்னைக்கும் முடியாது. மேடல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாய்தாவா போயினே இருக்கணும். அவங்களாம் வக்கீல் வச்சிருப்பாங்க. வழக்கறிஞர் அணின்னு ஒன்று இருக்கு. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞர் அணி இருக்கு. இந்த வழக்கறிஞர்கள் இந்த போராட்டக்காரர்களை ஜாமீன்ல எடுப்பாங்க. வழக்கறிஞர் யாரு? இவரே சொல்றாரு. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் சொல்றாரு, ஒருத்தர் தொண்டர் வந்து போராடுறாராம். என்ன போராடுறாராம்? யார்கிட்ட வந்து? புஷி ஆனந்த் வந்து கேட்கிறாராம். என்ன கேட்கிறாராம்? ஐயா, என் பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன தர தூக்கிட்டு போயிட்டாங்க? நான் தளபதியின் படம் வரைந்த பலூன் வைத்திருந்தேன், பலூனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க ஐயா. சரிடா, இப்ப என்ன பண்ணணும்? பலூனை மீட்டு கொடுங்க ஐயா. டேய், காத்து போயிருக்குண்டா இந்நேரம். நான் மீட்டு கொடுத்தே தீர்வேன்னு வழக்கறிஞர் இப்ப பலூன் மீட்பு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறான். அவன் பலூனை மீட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை வந்து ஜாமீன்ல எடுக்கிறதுக்குள்ள இவன் சுருண்டு சுண்ணாம்பாயிருவான். இப்படி ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நீட் தேர்வு விவகாரம். இந்த நீட் தேர்வு விவகாரத்தை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. என்னென்னவெல்லாம் சொல்லி நாம் எதிர்க்கிறோம் என்றால், நம்ம என்னைக்குமே வந்து அந்த பாண்டிச்சேரி பார்ட்டிகள் மாதிரி நம்ம கிடையாது. இப்போ ஏன் சொல்றேன்னா, நீங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அவர் பாண்டிச்சேரி இருக்காரு. அந்த ஆனந்த் என்ன ஆனந்த் இருக்கிறாரு இல்லையா, அவர் பாண்டிச்சேரி இருக்காரு. அங்க புஷின்னு என்ன ஒரு தொகுதி இருந்ததா சொல்லுவாங்க. அது தொகுதி கிடையாது, இப்படி ஒரு தெரு. அந்த தொகுதியில மொத்த ஓட்டு 4500 தான். அதுல அதிமுக ஆதரவோட நின்று ஜெயிச்ச முன்னாள் எம்எல்ஏ அவரு. இந்த வார்டுல மொத்தம் எத்தனை ஓட்டுன்னு? இந்த வார்டுல மொத்த ஓட்டு 22,000. நீ ஜெயிச்ச எம்எல்ஏ தொகுதியோட மக்கள் எண்ணிக்கை 4500. நீ இதுல போச்சே. இப்போ பொதுச் செயலாளர் சுருக்கமா சொன்னேன். இந்த பொதுச் செயலாளர் வந்து இன்றைக்கு வந்து உருண்டு கொண்டிருக்கிறார். என்ன சொல்றான்? எல்கேஜி யூகேஜி சண்டை, வக்ஃப் மசோதாவுக்கு பேரே தெரியல. ஆனால் இவர்களை போல அல்ல. நீட் தேர்வை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு 4 அட்டவணை. நான் சொல்லல, நீதிபதி ஏ.கே. ராஜன் சொன்னது. என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மெல்லாம் 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே என்ன செய்வோம்? பிள்ளைங்களை 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே என்னங்க பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? சைலண்டா இருக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. காலேஜுக்கு அனுப்பிடுவீங்க. எத்தனை வருஷம் கழிச்சு காலேஜுக்கு அனுப்புவீங்க? என்னடா கூறுகட்ட பய மாதிரி கேள்வி கேட்கிற? முடிச்சா அடுத்த மாசம் அட்மிஷன் தானடா போடணும், ரிசல்ட்டுக்கு தானடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க இப்படிலாம் உடனேலாம் உங்களை மாதிரிலாம் உடனே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சு வேமா வேலைக்கு போகணும். 3 வருஷம் வீட்டில் உட்கார வச்சு காலேஜ் போறதுக்கு தயார் பண்ணுவீங்களா? பண்றான். 3 வருஷமா நீட் எழுதுறான், 3ஆவது வருஷம் பாஸ் ஆகுறான். சரி, அதெல்லாம் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எவ்வளவு சதவீதம் அப்படி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றேன். 2010ல் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நேரடியா எழுத போறவங்க, நேரடியா செலக்ஷன்ல போறவங்க எத்தனை சதவீதம்? 92.85%. தமிழ்நாட்டில் மட்டும் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போறவங்க சதவீதம் எவ்வளவு? 92.85. 2011-12ல் 99.29, கிட்டத்தட்ட 100%. ஃப்ரெஷர்ஸ் இப்ப 12th முடிச்சு இப்ப ஜாயினிங் போடுறது. நீட் தேர்வு வந்த முதல் வருடம் 2017-18. முதல் வருஷம் 12th முடிச்சுட்டு இம்மீடியட்டா காலேஜுக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு போனவங்க எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 61.64%. மற்றவன்லாம் அவனுக்கு பேரு ரிப்பீட்டர்ஸ். 2016 சட்டம் கொண்டு வந்துட்டான். ஒரு வருஷம் விலக்கு பெற்று அதுக்கப்புறம் நமக்கு திரும்ப வந்தது. அந்த ஒரு வருஷத்துல நீட்டுக்கு படிச்சு ஃபெயில் ஆகி மறுபடியும் நீட்டுக்கு படிச்சு பாஸ் ஆகி வந்தவனுடைய சதவீதம் 38. இது எவ்வளவு? 2017. 2018ல் இந்த ரிப்பீட்டடா வீட்டில் உட்காந்து வருஷா வருஷமா நீட் எழுதுறான் இல்லையா, அவன் எவ்வளவு பேர் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வந்தான் தெரியுமா? 50%. அப்ப +2 முடிச்சவன் 49%. 2019-20 +2 முடிச்சவங்க 30%. திரும்ப திரும்ப படிச்சு உள்ள போனவன் 69%. என்னடா முடிச்சுட்டேன்னு பார்க்காதீங்க. 2020-21 +2 முடிச்சு இமிடியேட்டா ஜாயின் பண்ணவங்க
28%. திரும்ப திரும்ப படிச்சு பாஸ் ஆனவன் 71%. அனிதா மாதிரி அன்றாடம் வேலைக்கு போனா தான் வீட்டில் கூலுன்னு இருக்கிற வீட்டு பிள்ளைங்களால திரும்ப திரும்ப உட்காந்து நீட்டுக்கு படிக்க முடியுமா? நீங்க படிக்க வைப்பீங்களா? பொருளாதாரம் இருக்கா? 3 வருஷம் உட்காந்து நீட்டுக்கு, சரி நீட்டுக்கு படிக்கிறதுனா வீட்டில் உட்காந்து புத்தகத்தை வச்சு படிக்க வேண்டியது தானே. அப்படி படிச்சா பாஸ் ஆக முடியாது. நீங்க எங்க போகணும்? கோச்சிங் சென்டருக்கு போகணும். அப்படி கோச்சிங் சென்டர் போறவங்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 30,000. அதிகபட்சம் 2.5 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டும் 400 சென்டர்ஸ் இருக்கு. எந்த வருஷ கணக்குப்படி? 2021 கணக்குப்படி தமிழ்நாட்டில் மட்டும் 400 நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு. அந்த 400 நீட் பயிற்சி மையங்களுடைய ஒரு ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மையத்தினுடைய வருமானம் ஒரு ஆண்டில் 15 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மையங்களினுடைய மொத்த வருவாய் 5600 கோடி. இந்தியா முழுவதும் 1,70,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் நீட் பயிற்சி மையங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன. 2016 இருந்து நீட் எழுதிட்டு இருக்கிறான். 10 வருஷத்துல வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடின்னு கணக்கு வச்சா 15 லட்சம் கோடி வாரி சுருட்டி இருக்கிறார்கள் பண முதலாளிகள் இந்த மோடி ஆட்சி காலத்தில். பலிகடாவாக்கப்பட்டது யார்? நம்முடைய வீட்டு அனிதாக்கள், நம்முடைய வீட்டு மணிரத்னங்கள் பலிகடாவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டு பிள்ளைங்க தூக்கு கயித்துல தொங்குது. திரும்ப திரும்ப படிக்கிற வீட்டு பிள்ளைங்க கழுத்துல ஸ்டெதஸ்கோப் தொங்குது. காசுள்ளவன் கழுத்துக்கு ஸ்டெதஸ்கோப்பு, காசு இல்லாதவன் கழுத்துக்கு தூக்கு கயிறு. இதுதான் மோடி அரசு வகுத்திருக்கின்ற புதிய மனுநீதி. இந்த மனுநீதி ஆட்சியை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இதை ஏன் இன்னொரு சுதந்திர போராட்டம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ ஆண்டுகளாக போராடி இந்த சுதந்திரத்தை பெற்று நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் எப்ப கிடைச்சது? 1947 சுதந்திரம் கிடைத்தது. எப்ப இருந்து போராடுறோம்? 47 ஆகஸ்ட் 14ஆம் தேதி போராடி 47 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைச்சதா? வேலு நாச்சியார், பூலித்தேவன், கட்டபொம்மன், மருது சகோதரர் காலத்திலிருந்து போராடிட்டு இருக்கிறோம். வேலூர் சிப்பாய் கழகம் காலத்திலிருந்து போராடிட்டு இருக்கிறோம். 100-200 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். கட்டபொம்மன் போய் கட்டபொம்மா நீ என்னப்பா வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, நாளைக்கே சுதந்திரம் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா நீ ஏன் தூக்குல தொங்குறன்னு கேட்கிறவன் அவனை என்னன்னு சொல்லலாம்? வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்ன அந்த ஜீவன் தானே சொல்ல முடியாது. அப்படித்தான் இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது நடத்துகின்ற இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாம் ஒரு சுதந்திர போராட்டத்தை, இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை, இந்த பாசிச பாஜக அரசிடமிருந்து இந்த நாட்டை விடுவிப்பதற்கான போராட்டத்தை, ஜனநாயகத்தை இந்த இந்திய திருநாட்டில் மீண்டும் மலர வைப்பதற்கான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நீட் தேர்வுல படிக்கிறது மட்டும்தான் பிரச்சனையானா கிடையாது. யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு, மாத்திரை போடணும், வேமா அனுப்பிடுறேன். யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு, முன்னாடி 10 பேர் பின்னாடி வெக்கப்படுறாங்க. யாருக்கெல்லாம் பிபி இருக்கு, ஹார்ட் பேஷண்ட் யார் இருக்கீங்களா? அதுவும் இருக்கீங்க. புற்றுநோய் வேண்டாம், அது பிரச்சனையா இருக்கும், சொல்ல சக்கனப்பா இருக்கும், வேண்டாம். இப்ப நீங்க எல்லாம் யார்கிட்ட போய் வைத்தியம் பார்ப்பீங்க? பல் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்ப்பீங்களா? சுகர் பேஷண்ட் யார்கிட்ட போவீங்க? சுகருக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்கிட்ட தானே போவீங்க. புற்றுநோய் பேஷண்ட் எங்க போவாரு? புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்கிட்ட தானே போவாரு. ஒரு காய்ச்சல் வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? காய்ச்சலுக்கு பெரிய ஆஸ்பத்திரி போக மாட்டோம், பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு தான் போவோம். ஏன்னா அவர் 2 மாத்திரை கொடுப்பாரு, உடனே சரியாயிரும். ஏன்? அந்த டாக்டர் அந்த தெருமுக்கில் தான் குடியிருப்பாரு, அந்த தெருவில் தான் அவரும் சாப்பிட்றாரு. அவருக்கு தெரியும் இந்த தெருவில் வாழ்றவங்களுக்கு என்ன நோய் வரும். நம்ம போய் டாக்டர்கிட்ட சும்மா நிற்போமா? சார் ஐ ஹாவ் காமன் கோல்டு இப்படியா சொல்லுவோம்? தடுமம் பிடிச்சிருக்கும்பா. தடுமம் பிடிச்சிருக்கா? என்னடா அது தடுமம்? ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. சிலருக்கு ஜலதோஷம்னாலும் முடியாது, சளி பிடிச்சிருக்கு. சிலருக்கு சளி வராது, மூக்கடைச்சிருக்கு. இப்படி விதவிதமா சொல்லுவான். பனியில மூக்கடைக்கும், சளியில மூக்கடைக்கும், சுவாச பிரச்சனையில மூக்கடைக்கும். மூக்கடப்புன்றது வியாதி கிடையாது, மூக்கடப்புன்றது அறிகுறி. நம்ம அறிகுறியத்தான் நோயாவே சொல்லி அவன்கிட்ட வைத்தியம் கேட்போம்.
இப்போ பானிபூரி பையா மாதிரி ஒரு டாக்டர் உள்ள உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட போய் சார் தடுமம் பிடிச்சிருக்கு சார் அப்படின்னீங்கன்னா என்ன கே 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 என்ன மாத்திரை வரும் தெரியாது. திருப்பி அந்த டாக்டர்கிட்ட வர்றதுக்கு நம்ம இருப்போமா அதுவும் தெரியாது. அப்ப அதுக்குரிய டாக்டர் அந்தந்த மொழியில இருக்கணும்ல இல்லையா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா நம்மளுக்கு ஏன் கோபம் வருது? டாக்டர் நமக்கு புரியுற மாதிரி பேசணும். புரியாத மாதிரி பேசினா கோவப்பட்டுரும் இல்லையா? டாக்டர் நமக்கு புரிய வைக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்ப நம்ம மொழி பேச தெரிந்த நம்முடைய மருத்துவர்கள் உள்ள இருக்கணுமா இல்லையா? இனிமே இருக்க மாட்டாங்க சார். 2013 தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இதுக்கு பேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. சிறப்பு மருத்துவம். எதுக்கு? முட்டு வலிக்கு தனியாக வைத்தியம் பார்க்கறது சிறப்பு மருத்துவம், கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்யறவருக்கு சிறப்பு மருத்துவம், காது பிரச்சனைக்கு சிறப்பு மருத்துவம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். காது அடைச்சிக்கிடுச்சுன்னா யார்கிட்ட போறோம்? பல் டாக்டர்கிட்ட போறோம். காதில் இருக்கிற ஜப்ப பிடிங்கி விடுன்னு காது மூக்கு தொண்டை நிபுணர்கிட்ட தானே போறோம். இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டின்னு பேரு. அப்படி ஸ்பெஷாலிட்டி படிப்புகள்ல 2013-14 தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் 99% இருந்தார்கள். மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரே 1% இருந்தார்கள். 2014 2015 100% பேர் இருந்தார்கள். 2017 38%, 2020 29% தான் தமிழ் தெரிஞ்ச டாக்டர். மற்ற எல்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள். நமக்கு என்ன பிரச்சனைனா ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்கு தேவையில்லாம மருத்துவமனைக்கெல்லாம் போறீங்க? ஒரு காலத்தில் வீட்டிலே பிள்ளை பத்தீங்க, 10 பிள்ளை பத்தீங்க, 2 பிள்ளை செத்துச்சு, 6 பிள்ளைல 4 பிள்ளை பாதியில் செத்துருச்சு, மீதி 2 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு உடம்பு சோகமில்லாமலே இருக்கும், கடைசி வரைக்கும் ஒரு பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும். அம்மா அவங்க பிள்ளை பெக்கும் போதே 30 கிலோ, 10வது பிள்ளை பெக்கும் போது அந்த உடம்புல எலும்பை தவிர என்ன இருக்குன்னே தெரியாது. அடுத்த 2-3 வருஷத்துல ஆத்தா செத்துரும் இல்லையா? இல்லைன்னா நீங்க பாருங்க, பழைய பாட்டி எல்லாம் பாருங்க, யாருக்காவது தோல் நிமிர்ந்து இருக்குமா? பூரா மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. நம்ம குரங்கு நிலைக்கு போயிட்டு இருப்போம். ஏன்? உடம்புல அவ்வளவு தேய்மானம். ஆனா இன்னைக்கு வர்ற பெண்கள் ஆரோக்கியமா பல இடங்கள் இன்னைக்கு பாக்குறீங்கல்ல. இப்ப இருக்கிற ஒரு 40-50 வயசுல இருக்கக்கூடிய பெண்களை பாருங்க, நல்ல சுடிதார் போட்டிருக்கிறாங்க, நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையில் இருக்கிறாங்கல்ல. காலம் மாறுது இல்ல. நீங்க வேணா திட்டிக்கிட்டு இருக்கலாம், இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சரியில்லைப்பாண்டு. அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க பிள்ளைங்க. எப்படி? இப்படி மருத்துவர்கள் இருப்பதனால தான். இப்படிப்பட்ட நீட் தேர்வை தான் நாம் எதிர்க்கிறோம். அப்ப நீட் தேர்வுன்றது வெறுமனே எம்பிபிஎஸ் படிக்கிற வீட்டு பிள்ளைங்க பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும். நாளைக்கு டயாபெட்டிஸுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு இந்திக்கார்ட்ட போய் நின்று போராடும் போது, ஐயோ அன்னைக்கே ஸ்டாலின் ஒருத்தர் வந்தாரே, அவர் நம்மளை பூரா போராட கூப்பிட்டாரே, உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் வந்தாரே, நம்மளை பூரா போராட கூப்பிட்டாரேன்னு அன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் புலம்பும் நிலைக்கு நாம் விட்டுவிடக் கூடாது. இன்றைக்கே அதை வென்று காட்ட வேண்டிய தேவையில் நாம் இருக்கிறோம். நிறைவாக ஒரே ஒரு கருத்து. இப்ப இனிமேல் இந்த ஆட்டின் குரல் கேட்காது. ஏனென்றால் இவ்வளவு காலம் இப்படி இருந்த கத்தி கீழே இறங்கி விட்டது. மஞ்சள் நீருக்கு மண்டை ஆடி விட்டது. இனி ஆட்டுக்கு மைக்கின் முன்னால் வேலை இருக்குமான்றது தெரியாது. கசாப்பு நடந்து விட்டது. கொத்துக்கறி வெயில் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு ட்வீட் என்னன்னா, மூக்கையா தேவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக இருந்தவர் மூக்கையா தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வழியில் வந்தவர். 1974 கச்சத்தீவுக்கு எதிராக அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு ரொம்ப பிரபலம். பேசினது மட்டும் கிடையாது, அவர் என்ன செய்தார் என்றால், இந்திரா காந்திக்கு ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்தார். அந்த வெள்ளை அறிக்கை கூட இன்றைக்கும் இருக்கிறது. இதுதான் அந்த வெள்ளை அறிக்கையினுடைய புகைப்படம். அந்த வெள்ளை அறிக்கை இந்திரா காந்தியிடம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு வந்தார். ஆடு கத்தி இருக்கு. என்னன்னு? தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக காங்கிரசுக்கு எதிராக அன்றே பேசினார் மூக்கையா தேவர்னு. 74 அவர் லோக்சபால பேசினது உண்மை. அப்ப அவரு எம்பியா இருந்திருக்கணும். எந்த தொகுதி எம்பியா இருந்தாரு? ராமநாதபுரம் எம்பியா இருந்தாரு. எந்த வருஷம் இந்த எலெக்ஷன் நடந்துச்சு? 1971 எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல மூக்கையா தேவர் ஒரு சாதனை செய்தார். ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார்.
எப்படி வெற்றி பெற்றார்? திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றார். 9 இடங்களை திமுக ஒதுக்கி அதில் 7 இடங்களில் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டப்பேரவைக்குள் கூட்டி சென்றது திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழறிஞர் கலைஞரும். நியாயத்திற்கு ஒரு மூக்கையா என்று அண்ணாவால் புகழாரம் சூட்டப்பட்டவர் 74 கச்சத்தீவுக்கு எதிராக பேசினார்னு சொன்னியேப்பா, அவர் பேசினதே திமுக கூட்டணியில் இருந்துதான்ப்பா. அதான் மனிதர் என்றால் 5ஆம் அறிவு, பகுத்தறிவு கொஞ்சம் தேடி படிக்கும். அந்த ஜீவராசிகளுக்கு அவ்வளவுதான் இருக்கும். அது மட்டுமல்ல, 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை பற்றி சொல்றான் இல்லையா, தமிழ்நாடு ஒரு முக்கியமான தீர்மானத்தை 1974 ஆண்டு ஜூலை மாதத்தில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. ஜூன் ஜூலைல அதுக்கு முந்தைய மாதம் ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில சுயாட்சி கேட்டு ஒரு தீர்மானத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் நிறைவேற்றினார். அன்றைக்கு அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டு அதிமுகவாக உள்ளுக்குள் 17 பேர் அடையாளம் காட்டிக் கொண்டார்கள். அந்த 17 பேரும் அந்த தீர்மானத்தை எதிர்த்த போது மூக்கையா தேவர் அவர்களுடைய தொண்டராக அவருடைய சக தலைவராக அறியப்பட்ட AR பெருமாள் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி கலைஞருக்கு ஆதரவு அளித்தது. அந்த தீர்மானத்தில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கை பற்றியும் மூக்கையா தேவரை பற்றியும் நீ திமுகவுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டுக்கு வேலை என்ன? அகத்திக்கீரை சாப்பிடுறது. அகத்திக்கீரை போட புல்லுருவியை தின்னு வாயெல்லாம் விஷமா கக்குது. அகத்திக்கீரை வாங்கி போடுங்க, இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டீங்கல்ல. அப்படி திமுக கூட்டணியில் இருந்த ஒரு தலைவரையே இன்றைக்கு பச்சை புழுகு புழுகிட்டு இருக்கிறான். நம்மளாம் படிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இப்படி நாடு மொத்தமும் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நீட்டு படிப்புல நேரடியா இந்திக்காரங்க வர்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்ப நம்மளும் இந்தி படிச்சா இதெல்லாம் செய்யலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா முடியாது. ஏன்னா அவன் இந்தியிலேயே படிச்சு இந்தியிலேயே வளர்ந்தவன், இந்தி நல்லா புரியும். நீங்க இங்கிலீஷை படிச்சீங்கன்னா அதை தமிழ்ல மாத்தி புரிஞ்சுக்கிட்டு திருப்பி தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல மண்டைக்குள்ளேயே மாத்தி எழுதணும். அதுக்குள்ள அவன் 10 கேள்விக்கு விடை எழுதிடுவான். உங்க பிள்ளைகளால ஜென்மத்துக்கு பரீட்சையில பாஸ் ஆக முடியாது. நீட் தேர்வாவது நீட்டாத தேர்வாவதுதான். அதற்காகத்தான் இந்தி திணிப்பை என்றும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநில உரிமைக்கான போராட்டத்தில் இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரே ஒரு செங்கல், ஒரு பெரிய கோட்டையை கட்டுவதற்கு டன் கணக்கில் செங்கல் தேவையல்ல. டெல்லி செங்கோட்டையை விட 1 அடி உயரமான கோட்டையை ஒரே ஒரு செங்கல்லை வைத்து கட்டி காட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு துணை நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கோல்வால்கர் RSS சாவர்கர் என்று போன வாரம் மோடிஜி கோல்வால்கர் ஒருத்தருக்கு போய் மாலையை போட்டு உங்கள் நோக்கத்தை நான் நாடு முழுக்க கொண்டு சேர்க்க போகிறேன். அந்த கோல்வால்கர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்தியாவில் இஸ்லாமியர்கள் உயிரோடு மட்டும் இருக்கலாம், உரிமைகளோடு இருக்கக்கூடாது என்று சொன்னவர். அவரிடம் சத்தியம் செய்துவிட்டு 4வது நாள் வக்ஃப் வாரிய மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த மோடி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் தூரத்தில் இல்லை. இந்த போராட்டத்தில் நம் அத்தனை பேரின் ஒத்துழைப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்க வேண்டும். வருகின்ற 9ஆம் தேதி நீட்டுக்கு எதிரான கூட்டம் நடைபெறவிருக்கிறது, அனைத்து கட்சி கூட்டம். அதில் எந்தெந்த கட்சிகள் எந்த பக்கம் உருட்டுகிறார்கள், யார் தமிழ்நாட்டின் துரோகிகள் என்பதை கண்டறிந்து விடலாம். அந்த துரோகிகளை கண்டறியும் வரை தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.